அண்ணா வேண்டாம்னா விஜய் பாணியில் டிடிஎஃப் வாசனை கெஞ்ச விட்டாங்களாமே. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரும் தேமுதிகவின் தலைவருமான விஜயகாந்த் கடந்த வருடம் டிசம்பர் மாத இறுதியில் உயிரிழந்தது தமிழகம் முழுவதும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியது. கடந்த சில ஆண்டுகளாகவே உடல் நலம் குன்றி இருந்த விஜயகாந்த் பல நேரங்களில் மருத்துவமனை சிகிச்சையை பெற்று வந்தார். இருப்பினும் தற்பொழுது பூரண குணமடைந்து வீடு திரும்பியவர் திடீரென உயிரிழந்த செய்தி வெளியானது. அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் விஜயகாந்தின் இறுதி சடங்கில் கதறி அழுத வைத்தது. மேலும் இதற்கு முன்பாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் இறப்பிற்கு எவ்வளவு கூட்டம் சென்னையில் கூடியதோ அந்த அளவிற்கான கூட்டம் விஜயகாந்த் இறுதிச் சடங்கில் கூடியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜயகாந்தை பார்ப்பதற்காக இரவில் சென்னை தீவுத்திடலுக்கு வந்த விஜயை அவரது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் கடுமையாக எதிர்த்தனர். ஏனென்றால் விஜயின் சினிமா வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு பெற்றவர் விஜயகாந்த். அவர் செய்த எதிர்பாராத உதவியால் விஜய் மக்கள் அனைவராலும் வரவேற்கப்படும் தற்பொழுது உயர்ந்த இடத்திற்கு வந்துள்ளார். மேலும் சினிமாவில் விஜயை ஒரு ஆளாக மாற்றியவர் விஜயகாந்த் என இயக்குனரும் விஜயின் தந்தையுமான சந்திரசேகர் பொது மேடையில் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவிற்கு உதவிகளை செய்த விஜயகாந்தை விஜய் அதற்கு பிறகு வந்து பார்க்கவே இல்லை. சினிமாவில் உச்சத்தை கொண்டிருக்கும் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் பலமுறை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் கூட ஒரு முறை கூட அவரை வந்து பார்க்கவில்லை, வீட்டிற்கும் வந்து பார்க்கவில்லை என்பது தேமுதிக கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் ஆதங்கமாக இருந்தது. இதனாலேயே விஜயின் வருகையை அன்று அவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். அதையும் மீறி விஜயகாந்தை பார்ப்பதற்கு கூட்டத்திற்குள் நுழைந்த போது அவரை கூட்ட நெரிசலில் விஜயகாந்த் தொண்டர்கள் அனைவரும் தள்ளியதும், கூட்டத்தில் விஜயை ஒருவர் அடிக்க கை ஓங்கியதும், ஒரு கட்டத்தில் விஜய் மீது காலணி எறியும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வீடியோவாக வெளியானது. இது குறித்த வீடியோவை இளைய தளபதி வெளியிட வேண்டாம் என்று மீடியா தரப்பில் கேட்டுக்கொண்ட போதிலும் சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ வெளியானது விஜய் தரப்பையும் அதிர்ச்சியடைய வைத்தது. இதனையடுத்து தற்பொழுது விஜய் கேப்டனின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அடியை பெற்றது போன்று டிடிஎஃப் வாசனும் வாங்கிய அடி குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தின் சமாதி வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு அஞ்சலி செலுத்த சென்ற டிடிஎஃப் தன் ரசிகர்கள் அனைவரிடமும் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்தார். இதனை கண்ட தேமுதிக நிர்வாகி ஒருவர், செல்ஃபி எடுக்கத்தான் வந்தீங்களா, அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க, கிளம்புங்க என்று போட்டு அரட்டு டிடிஎஃப் வாசனை அலற வைத்து உடனடியாக தனது காலணியை மாட்டிக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப வைத்தது. ஏற்கனவே விஜய் செய்த சில செயல்களால் விஜயை கடுமையாக எதிர்த்து வெளியேற்றிய தேமுதிக நிர்வாகிகள் தற்பொழுது வாசன் செய்த செயலுக்கு ஒரு வார்த்தையிலேயே முரள வைத்துள்ளனர். மேலும் விஜய்க்கு நடந்தது போன்று டிடிஎஃப் வாசனுக்கு நடந்துவிட்டது என அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ வெளிவரக்கூடாது என டிடிஎஃப் வாசன் சில மீடியாக்களிடம் கெஞ்சிய சம்பவமெல்லாம் வேறு நடந்ததாக தகவல்கள் கசிகின்றன.